கடைசி என்ன பாத்துக்கிறோம்? டவுட் என்ன சரிக்குதா? ஆஹ் இல்ல சார், இந்த டவுட்டல்னு ஒண்ணும் இல்ல. குரான்ல பார்த்தேன் அதுக்கு உதாரணங்கள் சூரா நாஸ்ல, இந்த சூறாக்கள்லாம். மூணுக்கும் பாத்துட்டீங்களா? ஓ, பார்த்தேன். ம். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் போகலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்த பகுதி வந்து நாங்க குர்ஆனை நாங்க ஃப்ளோ ட்ரக்ல ஃபர்ஸ்ட் ஓதணும். எழுத்து பிழை அல்லது இடையில போயிட்டு முட்டி மோதுறதுங்கிறத தவிர்த்து நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஓ, உச்சரிப்பு வச்சு எங்களுக்கு முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ளோ ட்ரக்ல சரளமாக எங்களுக்கு ஓதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். முதலாவது விஷயம் இது, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஓ, அந்த மாதிரி ஓதுறோம்னு சொன்னால் முதலாவது விஷயம் என்னென்னால் எங்களுக்கு அஹ், குர்ஆனை ஓதுறதுல முக்கியமாக இரண்டு உறுப்புகள் தொழில்படும், ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று நான் கண்ணால சரியா பார்க்கணும், அப்பதான் அதை எங்களோட வாய் மிச்சமே பெர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும். இதுல ஒன்று பிரச்சனையானாலும் பிரச்சனையா போய்த்திடும். ஓ, சரி, இதுல அஹ், சில விஷயங்கள் நான் பார்த்துக்கொள்ளணும். முதலாவது, இதுல கண்ணும் வாயும் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு மெத்தட் உண்டுகிற. இதுல பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். ஓ, முதலாவது கண் பார்க்கணும், அதை ஃபாலோ பண்ணி தான் எங்கட வாய் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பேசிக்கான ஒரு விஷயம். ஆனா இதுல விட்டு நிறைய மிஸ்டேக்கால தான் எங்கட ஓதல் ஃப்ளோ ட்ரக்ல இருந்து இல்லாமல் போகும். ம், உதாரணத்துக்கு இதுல வசனம் மட்டும் போட்டு காட்டிக்கிறாங்க, இதை நீங்க பார்த்து கொள்ளையிலும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணால பாக்குறது கொஞ்சம் ஏர்லியா மூவ் ஆகுது. ஆனா வாய் என்ன செய்யுது? அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகுது. வாய் நிக்கல ஒரு இடத்துல, ஓ, ஸ்ட்ரிப்பாக நிக்க கூடாது. அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போறதவங்களுக்கு பார்க்கலாம். ம், இதுல இருந்து நாங்க சில தியரிகளை சொல்லலாம். ஒன்று, அடிப்படையில எங்கட வாயால ஓதுற ஸ்பீடுக்கு தானே அது ஃபாஸ்ட், சாரி கண்ணால ஓதுறதுக்கு தானே அது ஃபாஸ்ட். ஓ, ஏன்னா அங்க எந்த ம், அசைவுகளும் தேவையில்ல, எந்த உச்சரிப்புக்குரிய எந்த ஒரு வடிவமும் தேவையில்ல. ஏன்னா நாங்க ஓதுறது கண் என்ற அந்த பார்ட் உறுப்பு மட்டும் என்கிறதால, ஐ கண்டக்டால மட்டும் நாங்க ரிசைட் பண்றோம் என்றால அது சரி ஃபாஸ்ட்ல மூவ் ஆகி கொண்டு போகும். ம், சரி, எனவே அதுல ஸ்பீடுக்கு நாங்க ஓத வலிக்கிட்டோம் என்றால், வாயால பிராக்டிஸ் பண்ண ரெடி ஆகினோம் என்றால் நாங்க தடுமாறுவோம், பெரிய பிரச்சனையா வரும். எனவே நாங்க எங்கட வாயிட உச்சரிப்போட ஸ்டைலுக்கு, ஸ்பீடுக்கு, அந்த அஹ், அஹ், கட்டுப்பாட்டுக்கு எங்கட கண்ணினுடைய வேகத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா வாய் வந்து ஒரு லிமிட்டுக்கு அங்கால சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணாது, வாய் தடுமாறும், ஓ, தளம்பல் நிலைக்கு போய்த்திடும். ம், ஆகவே அதிலிருந்து காப்பாத்துறதுக்கு கட்டாயம் நாங்க இதை ஃபாலோ பண்ண வேண்டி வரும். ம், Right. அஹ், இப்ப நாங்க இன்னும் சில சொன்னோம்னால், அதாவது ஏன் எங்கட ஓதல் சரளமா வாரல்ல, அல்லது ஏன் நெடுல போயிட்டு திக்குறம் அல்லது முற்றம் மோதிரம் என்கிறதுக்கான பிரதானமான 4 காரணங்கள் இருக்கிற. சரியா? இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கம் ஒன்று எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ண நேரத்துல கொஞ்சம் நீங்க அவதானிச்சு பார்க்கலாம். இது நாலுலையும் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை எதுல இருக்குது, அல்லது நீங்க எந்த இடத்துல மாற்றீங்கிறத நீங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஒன்று, இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். அதாவது அடிப்படையில கண் முதலாவது மூவ் ஆகணும், வாய் அது தொடர்ந்து தான் போகணும். எங்கட ம், அந்த ஃபங்க்ஷன் மாறுது என்றால், முதலாவது நாங்க வாயால் அவசரப்பட்டு பட்டு 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 ஓதிக்கொண்டு போக கண் பின்னாடி வந்துச்சு என்றால் அடுத்த எழுத்து எதுங்கிறத எங்கட கண் பார்க்கல. சோ அந்த இடம் எங்களை குழப்பத்துல கொண்டு போய் சேர்க்கும். அது சில போது பிழையான உச்சரிப்பை கொண்டு வரும், அல்லது அந்த இடத்துல நாங்க நிப்பாட்டி நின்று தடுமாற்றத்தோட நிக்க வேண்டிய ஒரு இடத்தை எங்களுக்கு கொண்டு வரும். ரெண்டாவது, ம், இரண்டுக்கும் இடையில கெப் கூடுற. என்ன ரெண்டு? நாங்க கண்ணால பார்க்கிறது ஒரு இடமாகவும் ஓதுறது இன்னும் ஒரு தொங்கலாம் மீக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஈயாக்கண்டு பார்க்குற நேரத்துல கண்ணால பார்க்குறீங்க, உங்களோட வாய் ஈயாக்கங்கிறத ஓத ஆரம்பிக்குது. ஆனா கண்ணுட ஸ்பீடு வந்து என்ன செய்யுது? அவசரமா போயிட்டு நஸ்தாயின் வரையும் பார்த்துட்டீங்க. உதாரணத்துக்கு சரி, இது உங்களுக்கு ஓ, அறிமுகம் இல்லாத வசனம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இடையில கெப் 4 சொற்கள் இருக்கு. இந்த 4 சொற்களும்
குறிப்பிட்ட அந்த மில்லி செகண்ட் டைம்ல எங்களால சரியா கெக் பண்ணவே முடியாது. வாயிட்ட ஒரு பழக்கம் உண்டு என்னென்றால் கண்ணுக்கு அடிமையாகத்தான் வாயும். அப்ப நஸ்தாயின்ங்கிறத கண் பண்ணுறதென்றால் வாயும் நஸ்தாயின்ங்கிறத மட்டும்தான் முறையாக ஒழுங்காக சரியாக உச்சரிக்க ட்ரை பண்ணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் சரியோ பிழையோ அது ஓடி தண்ட இந்த நஸ்தாயின் என்ற அந்த கண் பார்க்கிற இடத்துக்கு தான் போக பார்க்கும். ஓட தான் பார்க்கும், ஓதாது. எனவே இரண்டுக்கும் இடையில ஈக்கிற அந்த கெப் இடைவெளி குறிப்பிட்ட அந்த கெப்பை சரியான முறையில பேணாத சந்தர்ப்பத்தில் எங்களோட ஓதல் சரளமாக ஓதல் முடியாது. மூணாவது, கண் வாசிப்பினுடைய வேகத்திற்கு வாயிலான வாசிப்பு மாறுதல். நான் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் தான். இது கண்ணால ஓதுற ஸ்பீடுக்கு நாங்க வாயில ஓத வலிக்கிட்டோம் என்றால் ஒரு தெளிவும் எங்கள்ட ஓதல ஐயாது. ஒரு தெளிவும் அல்லது எந்த ஒரு ஓதுகின்ற அந்த ஸ்டைலும் எங்கள்கிட்ட இருக்காது. அது வேற பாஷான்னு அதுக்கு நாங்கள் பேர் ஒன்று கொடுக்கணும். நாலாவது, இரண்டும் ஒரே இடத்தில் சிந்தித்துக் கொள்றது. நபுது என்று ஓதுறோம். வ ஈயாக்கங்கிறத கண்ணும் பார்க்கல, நபுது என்கிறத வாய் சரியா உச்சரிக்குதா என்று நாங்க நின்று எங்கட அந்த இடத்துல கண் பாறையும் அதிலே கொடுத்து பார்த்தோம் என்றால் வங்கிறத அடுத்தது ஈக்கிறது தெரியாது. திருப்பி என்ன செய்வோம்? வ வ இயா வ இயா வ இயா க க க ந ந நஸ்த நஸ்த த இப்படிதான் நாங்க ஓத வேண்டி வரும். காரணம் என்ன? அடுத்தடுத்து நாங்க சரியான ட்ரெக்ல ஃபாலோ பண்ணி பார்த்து பழகல என்றால் அதை எங்களுக்கு சரியான சரளமான ஓதலுக்கு கொண்டு போறது சிக்கலாக இருக்கும். இப்ப இது கிளியரா? இதை நீ கட்டாயம் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பக்கம் ஒன்று எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் இதோட நேச்சர் உங்கள்ட்ட எந்த சைட்ல தாக்கம் செலுத்துது, எந்த சைட்ல உங்களோட ரோங்க நீங்க போறதுக்கு அடிப்படையான காரணம் ஐக்குதுங்கிறத நீங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்போதைக்கு உங்களுக்கு முக்கியமான 3 கான்செப்ட் நாங்க ஃபுல்லா முடிச்சுக்கிறோம். ஒன்று, வசனத்துல இறுதியில வர சிக்கல்களை முழுமையா பார்த்துட்டோம். ராகம் என்றதுக்கு ஊடாக நீட்டுதல் எப்படி டெவலப் ஆகணும் என்று பார்த்துட்டோம். வசனம் ஒன்றை எப்படி நாங்க திக்காம சரளமாக ஓதலாம் என்கிறதுக்கான வழிகளையும் பார்த்துட்டோம். இந்த பின்னணியில தான் இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு குர்ஆன வசனங்களாக ஓதுற பகுதியை திறக்க போறோம். இதுல மொத்தம் 13 சாப்டர்கள் இருக்குது. நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றா வருவோம். இதுல முதலாவது நாங்க அலிஃபினுடைய பாடத்தை நாங்க இன்றைக்கு பிராக்டிஸுக்கு குர்ஆன் வசனங்களை டார்கெட் பண்ண பிராக்டிஸுக்கு நாங்க ஆரம்பிப்போம். அலிஃப் என்ற பகுதியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுல சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். அது ஓதுற சந்தர்ப்பத்துல அந்த உச்சரிப்போட தன்மையை வெளிப்படுத்தணும். சும்மா அலிஃப் என்று உச்சரிச்சு காட்டுறதுலோட மாத்திரம் சுருங்க இயலாது. நீ என்னத்தை உச்சரிச்சு காட்டுறீங்களோ அது உங்களோட ஓதல்லையும் அதே ஸ்டைல் ஃபாலோ பண்ணப்படுறத நாங்க உறுதிப்படுத்தணும். முதலாவது என்று உச்சரிக்கிற சந்தர்ப்பத்தில், அலிஃபை உச்சரிக்கிற சந்தர்ப்பத்தில் நாவினை அசைக்க கூடாது. நாவானது வளமையா இருக்கிற அதே அமைப்பில் வச்சுக்கொள்ளணும், கீழே வச்சுக்கொள்ளணும். அது இ என்று உச்சரிச்சாலும் சரி, உ என்று உச்சரிச்சாலும் சரி, என்று உச்சரிச்சாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன செய்யலாது? நாவ் அசைக்கப்படாது. ரெண்டாவது, இதுல சவுண்ட் உங்களுக்கு பச்சை கலர் கிரீன்ல போட்டு காட்டுற மாதிரி போட்டோல சவுண்ட் முன்னுக்கு தான் வரணும். மிச்ச தொண்டையா பெய்து கொண்டு கணச்சி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கப்படாது, ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கப்படாது. மிச்ச சிம்பிளா முன் பக்கத்திலேருந்து வரணும். அதே நேரம் சவுண்ட் எப்போதும் கீழ் நோக்கி சரிவாக வரணும். சரியா? ஆ என்று ஓதுறது மிகப்பெரிய பிழை. ஆ அல்ல அது. அது ஓத வேண்டிய உச்சரிப்பு அ என்று கீழ் நோக்கி தான் சரிவாக உச்சரிக்கப்படணும். அதுக்கான பிரதானமான காரணம் குர்ஆன்ல ஹுரூஃபுல் இஸ்திஅலா உயர்வான ஓசையை உடைய தடிப்பான அல்லது வல்லினமான எழுத்துக்கள் மொத்தமே 7 தான் நிக்குது. அலிஃப் அதுல உள்ளடங்கக்கூடிய எழுத்து அல்ல. எனவே நாங்க அதை ஆண்டு மேல் நோக்கி உச்சரிச்சோம் என்றால் சில போது நாங்க அதுக்கும் ஹெவி அந்த தடிப்பத்தை கொடுத்து உச்சரிக்கிறதாக கருதப்படும். எனவே நாங்க அதை கீழ் நோக்கி சவுண்ட்ல உச்சரிக்கணும். இன்னொன்று இருக்கிற முக்கியமான அலிஃபுக்கு மாத்திரம் இருக்கிற சிறப்பு அம்சம் என்னென்றால், அலிஃப்
எந்த சந்தர்ப்பத்திலும் தனக்கு முன்னால வரக்கூடிய எழுத்திலிருந்து தெளிவான முறையில பிரித்து ஓதப்படக்கூடியவர். அது என்ன அடையாளத்தை பெற்று வந்தாலும் சரி. நீங்க முன்னாடி வர எழுத்தோட அலிஃபை சேர்த்துனீங்க என்றால் அந்த அலிஃபினுடைய உச்சரிப்பு வேறொரு எழுத்தினுடைய உச்சரிப்பிட வடிவத்துக்கு மாறிடும். அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் கவனமாய்க்க நாங்கள் சில ப்ராக்டிஸில் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஓகே. வசனம் ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பிஸ்மில்லா ஓதும் பாம் இது. أعوذ بالله من الشيطان الرجيم. وأما السائل فلا تنهر. சரி, இப்போ இதில் பாருங்க, நான் கடைசியாக சொன்ன விஷயம் இருக்கிறேன். இந்த ஈல என்று ஈய உச்சரிக்காம ஈய வேறுபடுத்தி சீனோட சேர்ந்துடாம நீங்க உச்சரிக்காம ஃப்ளோவில் நீங்க மிக்ஸ் பண்ணி உச்சரிச்சீங்கன்றால் அதுல யாவினுடைய உச்சரிப்பு வரும். எப்படி வரும்? ச ஈல என்று யாவாக மாறும். இது அலிஃபுக்குரிய முக்கியமான விஷயம். விளங்கினா? இதை வந்து பார்ப்போம். صراط الذين أنعمت عليهم. இதுல என்ன நடக்கும் என்றால் ஏவ நீங்க இப்ப உச்சரிச்சது போல தனியா உச்சரிக்கல் என்றால் ரெண்டு நூனும் சேரும், அலிஃப் இல்லாமல் போகும். என்றுதான் வரும். அது பெரிய பிழையாக மாறும். பிஸ்மில்லா. மூணாவது. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. திருப்பி போதுங்க. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ஓகே, நாலாவது. إيلافهم رحلة الشتاء والصيف. அந்த ஈ என்று போகல, அது அதை குறைச்சிக்கோங்க. إيلافهم رحلة الشتاء والصيف. குட். ஐந்தாவது. بأن பி ஆ ربك இல்ல, பி أوحى. அன்ன அதை மாத்துங்க. பி அன்ன ஆ இல்ல, பி அன்ன بأن ربك أوحى لها. திருப்பி போதுங்க. بأن ربك أوحى لها. ரைட். இது வந்து பார்ப்போம். إن شانئك سر. திருப்பி போதுங்க. إن شانئك هو الأبتر. ரைட். ஏன் நாங்க அபுதர்னு ஓதுறோம்? தெரிந்தானே, பாவ لا கலக்க ب... باقل كلام. கலக்கல்ற விஷயம். சரி, இப்போ இதுல நான் இன்னொரு விஷயம் என்னென்றால் இந்த 5 எழுத்துக்களை தான் கலக்கி ஓதலும், அப்படித்தானே? அப்ப betul இதுல Zed. அடுத்த மறுதலை என்ன? Maka sekarang لا. ஓத ஏலா. விலங்குதானே அது? இப்ப 5 எழுத்துக்கள் கலக்கி ஓதுங்கோ என்று எங்களுக்கு அனுமதி தரப்பட்டு சட்டமாக உருவாக்கப்படுது என்றால் அது சட்டத்திட அடுத்த பகுதி நான் தெரிஞ்சுக்கணும். அடுத்த எழுத்துக்களை கலக்க இயலாது. டவுட் இல்லையா இல்ல? இல்ல. பிஸ்மில்லா ஓதுங்க பாப்போம். إلا إن الإنسان لفي خسر. வெரி குட். ஹொசுர் என்று வராது. வெரி குட். லஃபீ ஹுஸ். லஃபீ ஹுஸ். ரெண்டாவது. إذا جاء نصر الله والفتح. சரி, போதுங்க. إذا جاء نصر الله والفتح. குட்.
மூணாவது. وإن لنا للآخرة وإن لنا للآخرة والأولى. திக்காம திக்கக்கூடாது. இப்ப நீ தெரிய பார்க்கலாம். ஏன் ஆஹிரத் وإن ஆஹிரத்த என் இடத்துல வந்து ஸ்ட்ரோக் ஆகி ஃப்ளோ ஆகி குழம்பி தெக்கின முட்டினேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். அதான் முக்கியம். آه، ம். கண்ணு அந்த எழுத்த பார்க்கலையா? ஆ பார்க்கலண்டா அந்த ஆஹிரத்தையா தீயா தூவாண்டு பார்க்கறத விட அந்த தீய சரியா பார்க்கறதுக்கு முன்னுக்கு நீ கண்ணு என்ன செஞ்சீங்கன்னால் ஊலாக பேதிட்டீங்க கண் பார்வையிட. சரி இப்போ ஓ, ஓ, ம். وإن لنا للآخرة والأولى. ம். நாலாவது. أإذا كنا عظاما نخرة. திருப்பி போதுங்க. أإذا كنا عظاما نخرة. குட். ஐந்தாவது. ثم لتسألن يومئذ عن النعيم. يومئذ عن النعيم. ثم لتسألن يومئذ عن النعيم. ம். ஆயிடுச்சா இது இருந்து அடுத்த பாடத்தை வார கிளாஸுக்கு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணும். நான் சின்ன விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கலாம். اوكي جزاك الله.